அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிஎன்எஸ்சில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 9. சாப்டர் 9 என்ன சொல்லுதுன்னா, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன்ஸு, அதாவது தேர்தல் சம்மந்தமான குற்றங்களை பற்றி சொல்கிறது. இது செக்ஷன் 169 செக்ஷன் 177 வரையும் இருக்குது. இதில் செக்ஷன் 169 என்ன சொல்லுதுன்னா, கேண்டிடேட்டு அவருடைய எலக்ட்ரல் ரைட் இதனுடைய டெஃபினேஷன் தான் சொல்கிறாங்க. அடுத்தது இது வேட்பாளர் அவருடைய தேர்தல் உரிமையை பற்றி விளக்கம், இதான் தமிழில். அடுத்தது செக்ஷன் 170 என்னென்னா பிரீபரி, அதாவது லஞ்சம். ஓகேவா, தேர்தலில் லஞ்சம் கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னா, தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கறது, அவருக்கோ அல்லது அவரை சார்ந்த வேறு யாருக்கோ காசு கொடுக்கறதா வச்சுக்கோங்க, அது லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 171 அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அட் எலெக்ஷன்ஸு, தேர்தலில் அதாவது செல்வாக்க தகாத முறையில் செல்வாக்க பயன்படுத்துறது. 171 என்னென்னா செல்வாக்க பயன்படுத்துறது. அடுத்தது செக்ஷன் 172 பர்சனேஷன் அட் எலெக்ஷன்ஸ், தேர்தலில் ஆள் மாறாட்டம் பண்ணுறது, அதாவது இன்னொருத்தவங்களோட ஓட்டை மற்றவர்களுடைய ஓட்டை போடுறது, இந்த மாதிரி பர்சனேஷன் பண்ணுறது, ஆள் மாறாட்டம் பண்ணுறது தான் 172. 173 பனிஷ்மெண்ட் ஃபார் பிரீபரி, அதாவது லஞ்சம் கொடுத்ததுக்கு என்ன தண்டனைனா, இதுதான் செக்ஷன் 173, லஞ்சம் கொடுத்ததுக்கு தண்டனை. இதுக்கு என்னென்னா 1 வருஷம் சரி தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். செக்ஷன் 174 பனிஷ்மெண்ட் ஃபார் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அட் பர்சனேஷன் அட் அன் எலெக்ஷன்ஸு, தேர்தலில் தகாத முறையில் செல்வாக்கு பயன்படுத்துறது அல்லது ஆள்மாறாட்டம் செய்ததற்கு என்ன தண்டனை, இதுதான் செக்ஷன் 174. இதுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 175 ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் கனெக்ஷன் வித் அன் எலெக்ஷன்ஸு, தேர்தல் சம்பந்தமாக பொய் உரைக்கிறது. ஓகேங்களா, இது 175 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பொய்யான ஒரு உரை சொல்கிறது. இதுக்கு என்ன தண்டனைனா ஃபைன் மட்டும். அடுத்தது செக்ஷன் 176 இல்லீகல் பேமெண்ட்ஸ் இன் கனெக்ஷன் வித் அன் எலெக்ஷன்ஸு, தேர்தல் சம்பந்தமாக சட்டத்திற்கு முரணான வகையில் பணம் கொடுக்கறது. செக்ஷன் 176 இல்லீகல் பேமெண்ட்டை பற்றி சொல்கிறது. இதுக்கு என்னென்னா 10,000 ரூபா அபராதம் விதிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, அதாவது ஒரு கட்சிக்காரங்க வேறு யாராவது செலவு பண்ணியிருந்தாங்கனாலும், அந்த வேட்பாளருக்கு சம்மந்தமாக வேறு யாராவது செலவு பண்ணி அந்த 10 ரூபாய்க்குனாலும் கணக்கு 10 நாள் அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டாங்கன்னா அது குற்றமாகாதுங்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 177 ஃபெயிலியர் டு கீப் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ், அதாவது தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணாங்க அது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வைக்க தவறுதல், தேர்தல் கணக்கில் வைக்க தவறுதலுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோன்னா 5,000 ரூபா அபராதம் விதிப்பாங்க. எவ்வளோ நம்ப இது செக்ஷன் 169 177 வரையும். அப்படியே ஓவரால் பார்த்துலாங்களா. செக்ஷன் 169 கேண்டிடேட், அதாவது வேட்பாளருடைய எலக்ட்ரல் ரைட்டு தேர்தல் உரிமையை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 169. 170 லஞ்சத்தை பற்றி சொல்கிறாங்க. 171 இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது, தேர்தலில் தகாத முறையில் செல்வாக்கு பயன்படுது 171. 172 பர்சனேஷன், அது ஆள் மாறாட்டம். 172 ஆள் மாறாட்டம். 173 லஞ்சத்திற்கு தண்டனை. 174 அது தேர்தலில் தகாத முறையில் செல்வாக்கு பயன்படுத்த ஆள் மாறாட்டத்தை செய்ததற்கு என்ன தண்டனை, இதான் 174. 175 ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு பொய்யான ஒரு உரை சொல்கிறது, பொய் உரைத்தல். அது 176 இல்லீகல் பேமெண்ட்ஸு, சட்டத்திற்கு முன்னான பணம் கொடுக்கறதுலாம் 176. ஓகேங்களா. அடுத்தது 177 ஃபெயிலியர் டு கீப் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸு, தேர்தல் கணக்கில் வைக்க தவறுது. அவ்வளோதான். தேங்க்யூ.